சாதாரண நாட்களில் அந்த மலையம்பாளையம் கிராமத்தை பார்ப்பவர்கள் இப்படி ஒரு அமைதியான இடத்தில் இப்படி ஒரு மர்மம் புதைந்திருக்கும் என்று ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரலில் பசுமை போர்த்திய வனப்பகுதிகளுக்கு நடுவே அமைந்திருந்தது அந்த கிராமம். அதன் அடையாளமே ஊரின் மையத்தில் ஆர்ப்பரித்து விழுந்து கொண்டிருந்த சலசலப்பான நீர்வீழ்ச்சிதான். அதன் எழில் அந்தப் பகுதியில் வேறு எங்கும் காண முடியாத அதிசயம். அந்த நீர்வீழ்ச்சியைக் காண உள்ளூர் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக சுற்றுலா பயணிகள் வருவார்கள். இதனாலேயே கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே சிறிய கடைகளை வைத்து கைவினைப் பொருட்கள், சுவையான உணவு பண்டங்கள் என்று விற்று நல்ல வருமானம் ஈட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அங்கு சுபாஷ் என்ற பெரியவரும் சாயிஷா என்ற அவரது இளம் வயது பேத்தியும் இணைந்து நீர்வீழ்ச்சிக்கு அருகிலேயே சுவையான மீன் வறுவல் கடை நடத்தி வந்தனர். ஊரே செல்வச் செழிப்பில் திளைத்தது. யார் வந்து போனாலும் நீர்வீழ்ச்சியின் குளுமையிலும் இயற்கையின் அழகிலும் அந்தச் சுவையான மீனை உண்டும் மனமகிழ்ந்துதான் செல்வார்கள். எல்லாமே நல்லபடியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அதுவரை மர்ம மரணங்களும் முனிவர்களின் மௌனமும். திடீரென்று ஒரு நாள் நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க வந்த வெளியூரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர்.